இன்றைக்கி வந்து நம்ம இடத்துல கோழி நல்ல மழை பார்த்துருங்க நாகர்கோவிலில். அதில் நம்ம கோழியில் வந்து நல்லா நனைஞ்சி எடுத்துகிட்டு இருக்கு. எங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு கோழியை பார்ப்போம். என்ன பாருங்கள் காலையில் ஒன்று சேவல் கிட்ட வந்து நிற்கி நல்லா நனைஞ்சு கோந்து எடுத்துகிட்டு இருக்கு. அதே நைட்டு தொடங்கினா மழை நாகர்கோவிலில். இன்னும் மழை பெஞ்ச முடியலை. காலையில் கோழி திறந்துட்டோம் இங்கே நனைஞ்ச கிடக்கு. நம்ம கிண்ணி கோழியை பாருங்கள் எப்படி நனைஞ்சு நிற்கின்னு. அடுத்து இது வந்து நம்ம பண்ண கோழி எல்லாம் மழையில் நனைஞ்சு நிற்கி. இதில் என்ன பிரச்சனைனா வாத்து கொண்டாட்டம். அங்கேயும் மட்டும் தண்ணி கட்டி கிடக்கு. இதுதான் நம்ம அடை வச்சு எடுத்து பொறிச்சு விட்ட வாத்து. அது அங்கேயும் மட்டும் தண்ணி கட்டி கிடக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரே ஜாலி தான் மழை நாள். மீதி எல்லா கோழிக்கும் சோகம்தான். வேறு எப்படி நீச்சல் அடிக்கணும். அது தண்ணிக்குள்ளே என்ன தான் கிடக்குன்னு தெரியல. அப்படியே போட்டு தேடிட்டு கிடக்கும். அப்போது வெயில் டைம் படி இதுக்கு மழை டைம்னால் நல்லா ஜாலியாகிட்டு இருக்குது. அடுத்து நமக்கு கிண்ணுக்கோழி அது எப்போ போல் நாட்டுக்கோழி மாரி தான். மழையில் நனைஞ்சு அதுவும் பாம்பெல்லாம் தான் இருக்குது. இதுக்கு தான் ஒரே வாத்துக்கு தான் ஒரே இது. எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக கட்டி கிடக்கு. இன்னும் மழை விரைக்கவே இல்லை. மழை தூத்திட்டு தான் கிடக்கு. விபத்தில் எல்லாம் நனைஞ்சி அங்கேயும் மட்டும் ஒதுங்குறதுக்குன்னு இல்லாமல் கூட திறந்து விட்டுருந்தா காலையிலே இப்படி மழை வரான்னு நினச்சே பார்க்கல. இல்லை சேவரில் போய் புழு பிடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு நாட்டுக்கோழி பாருங்க எப்படி நினைச்சிருக்கீங்க. மழை பெய்யும். உங்கள் ஊரில் எங்கேயும் மழை பெய்யுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம கோழிக்கு ஒரு லைக் போட்டுருங்க.